ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்னோ அஃபிஷியல் சேனல். இப்போது நார்த் இந்தியாவில் சட் பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கு. இது ஒரு 4 நாள் விரதம் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கோ அதே ஃபங்க்ஷன் இங்கே நடக்கும். அவங்க சாமி கும்பிட்ற முறை தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர்த்து, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் திங்கக்கிழமை அன்னைக்கு சஷ்டி, ஆனால் இங்கே திங்கக்கிழமை சட் பூஜா. சட் பூஜா அப்படிங்கிறது நம்ம முருகரை வழிபடுவோம். சட் பூஜை 4 நாள் பூஜை 4 நாள் சூரிய பகவானுக்காக இவங்க பண்ணுறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாமிலாம் கும்பிட்டு செஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் நாள் தண்ணிக்குள்ளே, இங்கே நாங்கள் இருக்கிறது மெயின் சிட்டி லக்னோங்கிறனால இவங்களோட பூஜை முறைகள் தண்ணிக்குள்ளே இருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சிவன் கோவில் நீல்கண்டேஸ்வர் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கணபதியிலேயே நிறைய சொல்கிறோம் இல்லையா பேர், அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது லக்னோவில். நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்போவுமே சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நம்ம சாமியை தொட்டு வணங்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கர்ப்பகிரகத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருப்போம். அது நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சரு. ஆனால் இந்த தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்களா, சிட்டியில் நீர்நிலைகள் இருக்காதுங்கிறனால அந்த தொட்டிக்குள்ளே 1 மணி நேரம் குறைஞ்சது நின்று, இது முதல் நாள் இவங்க களிமண்ணால் அவங்களோட வேண்டுதல், அவங்க பிள்ளைங்களோட ஆசைகள், எண்ணங்கள், இப்போ அவங்க ஒரு பிள்ளைங்க ஒரு ஜாபுக்கு போகணுன்னு வேண்டுவாங்க. ஒரு சில பிள்ளைங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, என் குழந்தைக்கு அந்த நோயை சரி பண்ணி கொடுன்னு சொல்லி வேண்டுவாங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நின்று களிமண்ணில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அதை சாமியாக நினச்சி செஞ்சு வைக்கிறாங்க. இது முதல் நாள் பூஜை. இது சிவன், அது நல்லா சிவன் மாதிரியும் செஞ்சுருப்பாங்க. சும்மா நம்ம நினைப்போம்ல, நம்ம கல்லுன்னு நமக்கு அதை கல் நினச்சா கல், நம்ம சாமி நினச்சா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் தான் இவங்க அதை பண்ணுறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவங்க அதை செய்யும்போது அவங்களோட எண்ணங்கள், ஆசைகள், நிறைவேற வேண்டியது, இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், ஒரு பெரிய இடத்துக்கு ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டி அதை அவங்க செய்வாங்களாம். இது முதல் நாள் பூஜை. இது 2வது நாள் பூஜை என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. 2வது நாள் பூஜை அதுவும் இதே மாதிரி தான். சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உதய ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்ன காலையில் 6 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுறாங்க ஷார்ப்பாக. அப்பவும் 1 மணி நேரம் தண்ணியில் நிற்கிறான். குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நிற்கணுமாங்க. இது தொட்டி அப்படிங்கிறனால, இப்போது இதோட கான்செப்ட் தொட்டியில் தான் நிற்கணும்னு கிடையாது. நதி, நம்ம ஊரில் சொல்லுவோம்ல கம்மாயி, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் நதி இப்போது நிறைய ஊர்களில் நமக்கு கங்கா, பிரம்மபுத்திரா, இப்போ நம்ம ஊர்லலாம் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா மெரினா பீச்சுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு தேடி போக முடியாதுங்கிறனால கோவில்லையே இந்த மாதிரி தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. அதனால் இங்கே ஒரு குறைஞ்சது 3 மணி நேரம் அவங்க தண்ணிக்குள்ளே நிற்பாங்களாம். விடிய காலம் 4 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் அந்த மாதிரி நிற்பாங்களாம், நல்ல ஜில் தண்ணியில். மெயின் சிட்டிங்கிறதுனால தண்ணியில் போய் நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் இவங்க 1 மணி நேரம் நின்றுட்டு போனதுக்கப்புறம் அடுத்து அவங்க நிற்கிறாங்க. நிறையா பேர் பார்க்கவும் வருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம எப்படி தைப்பொங்கலுக்கு கரும்பு எல்லாமே வாங்குகிறோம், மஞ்சக்கிழங்கு, இதெல்லாம் இவங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு வாங்கி சூரிய பகவானுக்கு, நம்மளும் சூரிய பகவானுக்கு நம்ம பூஜை போடுவோம். தைப்பொங்கலே நம்ம சூரிய பகவானுக்கு தான் நம்ம கும்பிட்றோம். ஆனால் அன்றைக்கி கரும்பு, மஞ்சக்கிழங்கு எல்லாம் நம்ம வாங்கி செய்கிறோம் இல்லையா. நம்ம பொங்கல் வைக்கிறதே சூரிய பகவானுக்கு தானே. ஆனால் அதே மாதிரி இவங்க இன்றைக்கி பண்ணுறாங்கங்க. நான் போன தடவை இப்படி தான் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே என் பசங்க, ஆனால் வெயில் இருந்தது ஜனவரியில், சரி இந்த தடவை கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது, இங்கே பொங்கல் வைக்கலான்ட்டு கரும்பு மஞ்சக்கிழங்குன்னு தேடுறங்க, எதுவுமே கிடைக்கல. கடைசியில் பொங்கலே வைக்கல, வீட்டில் ஸ்டவ்வில் வச்சு சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ இருந்த கரும்பெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டாங்க. நமக்கு ஜனவரி மாதம் தான் நம்ம பொங்கல் வைப்போம், அதனால கரும்பே கிடைக்காதுங்க. பச்சை கரும்பு, இந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு கரும்பு வரும் இல்லையா, பச்சை கலர் கரும்பு, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கரும்பு கட்டி இப்போ நம்ம ஊரில் பொங்கல்லாம் எப்படி கரும்பு கட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அது மாதிரி இப்போ இவங்க சூரிய பகவானை வணங்குறனால மார்க்கெட்டு ஃபுல்லாக கரும்பு கட்டாக இருக்குது. ஐயோ, நான் கூட எங்கள் வீட்டுக்காரர் இல்லையே, இல்லைனா கூட கரும்பு ஊருக்கு போயிருந்தாங்க, இல்லைனா நம்மளே கரும்பு வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு கூட நினச்சாங்க. அப்புறம் இந்த தண்ணி கொண்டு வர்றாங்க இல்லையா, இவங்க இப்போ தான் உள்ளே இறங்கியிருக்காங்க. அந்த தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து சூரிய பகவானுக்கு அதை இது பண்ணுறாங்க.
இது வந்து எப்போ பண்ணுறாங்கன்னா சாயங்காலம் சூரியன் அஸ்தமானம் மறையிற நேரத்துக்கு வந்து பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டிலலாம் பொங்கல் வச்சா ஜென்ஸு தான் வந்து அந்த இறக்கி வைக்கணும்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. எங்கள் சைட்லலாம் உண்டு. மற்றவங்க ஏரியாவில் எனக்கு எப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த தட்டுகளை வந்து ஜென்ஸு தான் வந்து வாங்கணுமா. அதுக்கப்புறம் நிறைய ஒரு மண்சட்டியில் அது இதுன்னு நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் இவங்கெல்லாம் 4 நாள் விரதம் இருக்கங்கிறனால இவங்க ரிலேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம செய்வோம் இல்லையா? இப்போ நமக்கு ஒருத்தங்க விரதம் இருந்து செஞ்சு இது பண்ணுறாங்கன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க ரிலேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விரதம் இருக்கிறவங்களுக்கு வாழைப்பழம், ஆப்பிள் ஏதோ அவங்களால ஏண்டதோ ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்து ஒவ்வொருத்தராக கவராக கொடுக்குறாங்க. அதுவும் வித்தியாசமாக இருந்தது. இந்த மாதிரி மண் கலசம்லாம் வச்சு செஞ்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட பூஜை திங்ஸு. நம்ம பொங்கலுக்கு தைப்பொங்கலுக்கு நம்ம ஊரில் என்னெல்லாம் தமிழ்நாட்டில் வைப்போமோ அது எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க. ஆனால் இது வந்து இந்த விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்களாம். சப்போஸ் விரதம் இருக்காமல் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளால் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், எல்லா திங்ஸையும் வாங்கி சாமி கும்பிட்டு அதை வந்து அந்த இருக்கிறவங்கள்ட்ட வந்து பார்ப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணிக்குள்ளே நின்று விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து குழந்தை இல்லாதவங்களும் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அவங்க வந்து பழம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, கொடுத்து இதெல்லாம் மற்றவங்க வந்து கேட்பாங்களாம், எனக்கு கொடுங்க, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகுமா அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து இந்த பூஜையை நான் நேற்று தான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா பார்க்கவும் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி சட் பூஜான்னு சொல்லுவாங்க. குவார்ட்டர் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பெருசாலாம் எதுவும் ரொம்ப பார்க்க முடியாது. நான் இப்போ மெயின் சிட்டியில் இருக்கிறனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு நான் பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீங்களும் தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். சேனல் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் எனக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் கோவில் கொடை ஒரு ஃபீல், இந்த மாவிளக்கு போடுறது, இந்த பொங்கல் வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு. ஆனால் நம்ம கொண்டாடுற எல்லா பண்டிகையும் இங்கேயும் நடக்குது, அங்கேயும் நடக்குது. கொண்டாடுற முறை வேறு. நம்ம சூரிய பகவானை தைப்பொங்கலுக்கு வணங்குறோம், இவங்க சட் பூஜாவுக்கு வணங்குறாங்க. ஆனால் இவங்களோட நார்த் இந்தியாவில் வந்து நிறைய விரதம் இருப்பாங்கங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்தமாக தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் விரதம் இருந்து செஞ்சு தான் இவங்க வந்து வணங்குவாங்க. ஒரு நாளைக்கு 4 நாள் விரதத்துலேயும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த பூஜை முடிஞ்சு சூரியாஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான். இப்படி 3 நாள் தண்ணியில் நின்று பூஜை பண்ணுறாங்க. பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.